ரோஜனமா இருக்கா உங்களுக்கு இன்கம்? ரோஜனமா இருக்கா? பெரியவங்களாம் ரோஜனமா இருக்குன்றாங்க. யூத் கேம்பா ஓல்டர்ஸ் கேம்பா நம்மளாம் யூத்மா. நான் யூத் சொன்னா எங்க பசங்க சொல்றேன் சரியா? கத்தரை படிச்சுட்டு நான் கொஞ்சம் சொல்றேன். ஒரு சின்ன சாட்சி, என்னோட ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம அப்படி ஒரு நேரம் நடத்தி நம்ம ஒரு உங்களுக்கு முடிஞ்சவங்க உங்களுக்கு குயிஸ் இருக்கு, நீங்க தனியா பிரைசஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்குள்ள ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கொள்ள அந்த பாட்டுகள் பின்னாடி ஒரு எம்பிபி இருக்கு. சரியா? ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான செஷன் உண்டு. அண்ணன் இருக்காங்க, சுதர்சன் இருக்கான், தம்பி இருக்கான். நீங்க என்ன கேட்டாலும் அப்படின்னா உங்களே மாதிரி தான் நாங்களும் கடந்து போய் வந்திருந்தோம்ல இல்லையா? உங்களுக்கு அதே பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு இருக்கிற அதே ஸ்ட்ரகிள் இருக்குது, அதே ட்ரபிள் இருக்குது. நாங்க எப்படி ஓட்டிட்டு இருக்கோம்? இல்லைன்னா நான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத வேத வசனத்துக்கு நினைச்சதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் அப்படின்னா நீங்க முடிச்சு கேட்கலாம். நீங்க பேசினாலே பதில் பேச கொடுத்து பார்க்கறதுனால சொல்றேன். உங்களுக்கு அப்படி ஏதாவது கேட்கணும்னு இருந்தது, நான் எந்திரிச்சு சொல்லிட மாட்டேன் அப்படின்னா நீங்க இந்த பேப்பர்ல எழுதுங்க. இந்த லஞ்ச் பிரேக் இருக்கும் இல்லையா, நீங்க இந்த டைம்ல இந்த பேப்பர்ல எழுதி அன்னைக்கு கொடுத்தாலும் சரி, ஐயா கொடுத்தாலும் சரி, சமூகத்தில் கொடுத்தாலும் சரி, யாராவது கொடுத்தா நீங்க கொடுத்துருங்க. யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்க, யாருக்கும் தெரியாம கொடுக்கறதுனால யாருக்காவது கொடுத்துருங்க. பசங்க உங்களுக்கு புரிஞ்ச உடனே உங்க பேரை சொல்லாம உங்க டவுட்டை நாங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். நான் சொல்றது புரியுதா? இல்ல எனக்கு டவுட்டே இல்லை. நானும் ஆண்டவரோட க்ளோஸா செக்ல போகிறேன் போயிருக்கேன். ஒரு பிரச்சனையும் இல்லையா? இருக்குது அப்படின்னா உங்களை எதிர்த்து கேட்க முடியல, நீங்க கேட்கலாம். அதுக்கான ஒரு செஷன் இருக்கு. இல்ல எனக்கு சொல்ல கஷ்டமா இருக்கு, இல்ல எனக்கு கேட்க கூச்சமா இருக்கு, இல்ல இதை போய் எப்படி வேலை சொல்லி சொல்றாங்கன்னா நீங்க எழுதி நீங்க கொடுக்கலாம். உங்களுக்கு அதுக்கான இது போக உங்களுக்கு குயிஸ் எல்லாம் உங்களை எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கான பிரைஸ் எல்லாம் பசங்க வாங்கி வந்துருக்காங்க. அதுக்கான பிரைஸும் உங்களுக்கு கொடுக்கும். மத்தியான செஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பிராக்டிகல் தான். இந்த வார்த்தையில நம்ம பிராக்டிகலா பைபிள் படி ஆயிரம் செய்யலாம், அப்படி வார்த்தை இப்படி வார்த்தை சொல்லலாம். ஏன் பிரச்சனை எனக்கு எல்லாம் தெரியும், அப்படிதானே? அப்படிதான் தெரியும். அதெல்லாம் சொல்ல செய்யலாம். 1000 பசங்க பண்றீங்க, கேட்கலாம், நல்லா தான் இருக்கு, அப்படி வாழணும்னு ஆசை தான் இருக்கு. ஆனா நான் போயிட்டு இருக்கிற ஸ்ட்ரகிள் என்னன்னு எனக்கு புரியல. இது சம்பந்தமா உங்களுக்கு இதை புரிச்சு கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு ஏற்ற கடையில உங்ககிட்ட நம்ம சுதர்சன் உங்களுக்கு அதை தெளிவா மகர செஷன் பண்ண சொல்லியிருக்கோம். நீங்க சாப்பிட்டு உட்கார்ந்து இதெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யோசனமா. நான் யாருமே சொல்லியிருக்கலையா, எது சுதந்திரம்? நம்ம நினைக்கிறத செய்யறதுக்கு சுதந்திரம் கிடையாது. நான் யாருனாலும் பேசுவேன், பேசிக்கிட்டே இருப்பேன், அதுக்கு சுதந்திரம் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, 12 வருஷம் லவ் பண்ணி அம்மா அப்பாவை எதிர்த்து, அம்மா அப்பா வேண்டான்னு எழுதி கொடுத்து, சொத்து பத்து வேண்டான்னு எழுதி கொடுத்து, ஊரை விட்டு ஒதுங்கி பெங்களூர்ல போய் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் கல்யாணம் பண்ணி வாழ ஆரம்பிச்சாங்க. 12 வருஷம் லவ் பண்ணி குடும்பத்தை எதிர்த்து, எனக்கு அம்மா வேண்டாம் அப்பா வேண்டாம், 30 வயசு வரைக்கும் வாழ வச்ச அம்மா வேண்டாம் அந்த பையனும், எனக்கு 22 வயசு வரைக்கும் வாழ வச்ச அம்மா வேண்டாம் அந்த பொண்ணு எழுதி கொடுத்து, 2 பேரும் ஊரை பகைச்சு எல்லாத்தையும் பகைச்சு சொத்து வேண்டாம்னு சொல்லி பெங்களூர்ல ஒரு இடத்துல இருந்து வாழ போனாங்க. 12 வருஷம் லவ். 2 வருஷத்துல பக்கத்துல பிரியாணி போட்ட சுந்தரத்து கூட பழகி நான் பெற்றிருந்த 2 பிள்ளைகளையும் கொண்டு கொண்டுட்டு புருஷ வேண்டாம்னு இன்னொரு போச்சு. உங்களுக்கு புரியுமா? இதுதான் மாயையான அனுபவம். அது நான் யாருமே நினைச்சாலும் வாழலாம் நினைச்சு வாழ்ந்தது. ஆனா அந்த வாழ்க்கை வாழ முடியும். இப்ப நடந்த ஒரு ரீசெண்டா இது ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு நியூஸ். பெங்களூர்ல இப்படி ஒரு லேடி இருக்கு, 12 வருடம் அது ஸ்கூல் படிக்கும் போது ஆரம்பிச்சு கல்யாணம் ஆரம்பிச்சு எல்லாரும் வேணாம்னு சொல்லிட்டு 2 வருஷத்துல புருஷனை கொடுறது புரிஞ்சிச்சு. என் கூட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் வருது. காலையில அவன் எங்கேயும் அவனுக்கு ஒரு இல்ல அவனோட ஸ்வீட் ஹார்ட் அவன் நேற்று தெரியல. அது ஸ்வீட் ஹார்ட் அப்படிங்கிறது நான் அவங்க அம்மா வளர்க்கும் அப்படின்னு நினைச்சேன். அது காலையில மெசேஜ், உன்னுடைய அழகிய வாசனை இன்று காலையில் நான் நாளை ஆரம்பிக்கிறேன். இவன் 3 நாளா குடியாம படுக்கிறாங்க. 3 நாளா குடிக்கல, 2 நாளா பல் வளர்க்கல, அப்படியே புகழ்ச்சிக்கிறாங்க. அது எதிர பல்வ மெசேஜ் ஸ்வீட் ஹார்ட் இல்லாம அந்த வாழ்க்கை இப்படிதான். உண்மையான சுதந்திரம் என்ன அப்படின்னா உன்னை உன் வாழ்க்கையில நல்ல பணத்தோடு உன்னை உயர்ந்த இடத்துல ஒரு தூக்கி வைக்க பாருங்க. அதுதான் சுதந்திரம். அதுதான் சுதந்திரம். இந்த சுதந்திரம் தான் இயேசு கிட்ட உள்ளது. இதை சொல்றதுன்னா எங்களோட ஐயா எல்லாம் எங்களுக்கும் அப்படிதான். சந்தோஷமா கூட கொஞ்சம் தூங்கலாமேன்னு ஆசைப்படுவோம். அப்படிதான் ஐயோ அப்படிதான் டெய்லி காலையில் பிரச்சனை விவசாயம் செய்யறவங்க படிக்கிற எல்லாருக்கும் அதே தான். ஆனாலும் எங்களுக்கு ஒரு மனசு கொண்டு தெரியுமா, உங்களை மாதிரி நாங்க கஷ்டப்பட்ட மாதிரி உங்க வாழ்க்கையில இப்படி சொல்லி தராம நாங்க கஷ்டப்பட்ட மாதிரி நீங்க கஷ்டப்படுத்த கூடாது. ஒண்ணுதான்
ஒழுங்காக உங்களுக்கு அவ்வளோ மேக்ஸ் அவ்வளோ ஒருத்தர். அதனால நீங்கள் கொடுத்து கவனிங்க, அங்கே உங்களுக்கு பெரிய கேரண்டி செய்வாங்க இல்லையா? சின்ன சாட்சியமா என்னோட பேர் வந்து எழுதி வரும். என் பேர் எழுதி வரும். எனக்கு மீரான் வரலாம் ஊர். நான் எங்கள் வீட்டில் ரொம்ப 10 வரைக்கும் நான் எங்கள் வீட்டில் சிபிஎம் தான் போவோம். சிஎஸ்சி சிபிஎம் போனாங்க. இன்னைக்கு சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப பக்தியாக தான் இங்கே பார்ப்பேன். எனக்கு கிட்டத்தட்ட நான் 8th படிக்கிற வரைக்கும் எனக்கு இன்னைக்கு இந்த பசங்க விளையாடுற இந்த பூச்சியம் படி இருக்குது, இந்த போனிக்க போடுறது, பம்பரம் வரைக்கும் கூட தெரியாது. வீடு, சர்ச்சி, ஸ்கூல் இந்த ஒன்று தான். அப்படி அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். கரெக்டாக படிக்கணும், படிச்சுட்டு தான் வீட்டில் கரெக்டாக பண்ண முடியும். நான் ஒரே அம்மா பையன், ஒரு 2 பொண்ணு பையன். எங்கள் அம்மா ஒரே ஒரு பையன், அம்மாவும் ஒரே ஒரு பொண்ணு. அதனால நான் ஒரே ஒரு பையன். அதனால கொஞ்சம் செலவாக போகும். ஆனால் அந்த விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். வீட்டை விட்டு வெளியே விட மாட்டாங்க, யாருக்கு சேர விட மாட்டாங்க. சேரிட்டு போயிடுவாங்க. அவங்க மோசம், அவங்களோட நன்றி யாருக்கு விடவே மாட்டாங்க. 8 படிக்கிற வரைக்கும் எனக்கு வீடு, ஸ்கூலு, சர்ச் இதை விட்டு அப்படியே ஒன்றும் தெரியாது. சின்ன வயசுலேயே நல்லா சொல்றாங்க, நல்லா நல்லா ஓடினாங்க. எனக்கு பசங்க கூட சேர எதுவுமே தெரியாது. இப்போ வரைக்கும் அந்த வயசுல டிஏஜி அந்த வயசுல நாங்கள் ஏதோ நான் பட்டம் விட்டதே தெரியாது. இன்னைக்கு பட்டம் விட்டதே தெரியாது. தெரியாது. 8th 9th நல்லா படிக்கிறேன். நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இதுக்குள்ளே வந்துட்டு நல்லா படிச்சுட்டு இருந்தேன். 10th நான் ஸ்கூல் செகண்ட் தேர்ட். இந்த 9th 10th படிக்கும்போது அப்படியே கொஞ்சம் ஒரு மொபைல் கிடையாது. ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போக ஆரம்பிச்சேன்னா அந்த ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிறேன். அதனால விளையாடுறதுக்காக விளையாடுறதுக்காக வெளியே சும்மா பசங்க கூட கொஞ்சம் வெளியே விளையாடுறேன். சரி பையன் பெரிய பையன் விளையாடலாம் போனோம் அப்படின்னு லவ் பண்ணாங்க. 10 வரைக்கும் நல்லா போகுது. 11 படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் நான் சாலைப்பூர் ஒரு ஸ்கூலில் படித்தேன். அங்கே என்னன்னா எனக்கு நைட் ஸ்டடின்னு ஒன்று வீட்டில் படிக்க முடியாதவங்க என்ன செய்யறாங்கன்னா ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு திருப்பி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சிவில் ட்ரெஸ்ஸில் கிளம்பி திருப்பி நாங்கள் ஸ்கூல் வந்துட்டோம். ஸ்கூலில் அதுக்கு ஒரு வகையாக இருக்கும், பசங்க இருப்பாங்க, பசங்க உட்காந்து படிக்கலாம், டவுட்லாம் வகையாக கேட்கலாம். அப்புறம் அங்கேயே படுத்துருவோம். 4 6 மணிக்கு 5 மணிக்கு போயிட்டு கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துடும். இப்படி ஒரு டீம் வந்தது. எனக்கு ஒன்று தெரியும், வீட்டில் இருந்தால் நம்ம வெளியே விட மாட்டாங்க. அதனால நம்ம நைட் ஸ்டைல் படிக்க போகணும் இங்கே வந்துன்னு சொல்லி ஆசைப்பட்டு வீட்டில் கேட்டு வீட்டில் கேட்டு சரி படிக்கிறதான் ஆசைப்படணும்னு நினைக்கிறேன். எப்போ 11th வந்து படிக்க ஆரம்பிச்சோம் அப்போ தான் அந்த உலகத்தை எட்டி பார்க்குறேன் அப்படின்னு எனக்கு சினிமா தெரியாது. இந்த பசங்களோட சேர்ந்தவங்க இப்போலாம் இல்லை, அப்போலாம் இந்து கோயில்களில் போவோம், கரகாட்டம் அதெல்லாம் ஒரு ரொம்ப பிரமாண்டமாக பசங்க கூட நாங்கள் காலேஜ் ஸ்கூலுக்கு வந்து நைட் ஒரு 10 மணி வரைக்கும் இருந்துட்டு பின்னாடி காமன் சோறை குடிச்சு பசங்க கூட அப்படியே பறந்து போவோம். வெளியே போக ஆரம்பிச்சோம். அப்படி குடும்பம் பார்க்குறது, கச்சேரி பார்க்குறது, ஆடல் பாடல் பார்க்குறது, அது ரொம்ப பிரமிப்பு. 10 படிக்கிற வரைக்கும் நான் ஸ்கூல் பேக் வாங்க நம்ம எடுத்துருக்கேன். நல்லா 11th வந்து இப்படியே சுத்த ஆரம்பிச்சாச்சு. கடைசியில் எக்ஸாம் வந்துச்சுன்னா வெயிட்லாம் வீட்டில் நம்மளை முடிச்சுருவாங்க, அனுப்ப மாட்டாங்க. வகைகளில் ஒரு மாதிரியை ஓடிட்டே இருந்து என்னெல்லாம் கெட்ட பழக்கங்கள் இருக்கோ அந்த 11th கேப்ல ஒன்றா சின்ன சின்ன விஷயமா உள்ள வர ஆரம்பிச்சு. இதில் நான் 12th படிச்சிருக்கும் போது நான் ஒரு வாட்டி தியேட்டருக்கு போக ஆசை. எனக்கு தியேட்டருக்குள்ள போக பயம். அப்படி கவுண்டராக இருக்கும் இல்லையா, நான் ஒத்தையில போயான்னு சொல்லி வீட்டில் சொல்லி கொடுத்த மாதிரி ஒன்று 2 சுற்றி 3 சுற்று போயிட்டு திரும்பி வந்துடுவேன். நீங்கள் நம்மளை வந்து எங்கே அழுகி போகிறாங்க. என் கூட சர்ச்சைக்கு போய் பார்க்க போகிறேன். சர்ச்சிலே நல்லா இருக்காரு. அவங்க தான் இது பண்ணாரு. அப்படி அதெல்லாம் பயப்படாத, 2 வயது தெரியும். அது இப்போ பழகிடும். அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. உன் அம்மா தெரிய போதா, பாஸ்டர் தெரிய போதா, நீ சும்மா வா அப்படின்னு சர்ச்சில் ஒரு நீ முதல்ல கொடுக்கணும். நான் வந்து தேட்டரில் போயிருக்காங்க சோமனிக்கு கைசப்பா தெரியாமல் வந்து கைசப்பா யாராவது தெரிஞ்சு வீட்டில் சொல்லிட்டாங்கன்னு அனுப்பிச்சு போகிறாங்க கைசப்பா. இந்த ஒரு வாட்டி நீ காப்பாற்றுங்க. பக்கத்தில் இருந்து கேட்டார் என்ன செய்யறேன். என்னை சோமனேன் நானும் ஒரு வாட்டி இப்போ பழகிட்டு இப்படியா பழகிட்டு கடைசி ஒரு லெவல் போச்சு. எக்ஸாம் எழுதணும். நமக்கு தான் ஒன்றும் தெரியல, வழியில் நாங்கள் ஒரு 3 பசங்க எழுதிட்டோம்னா படிக்கிற பசங்க நிறைய வருவாங்க. அவங்க படிச்சுட்டே இருப்பாங்க. நாங்கள் ஆஃபீஸ் ரூமுக்குள்ள கொஸ்டின் இருக்கும். அதாவது பாதுகாப்பாக இருக்கும். இந்த ரூமுகளோட கொஸ்டின் எடுத்து பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்து படிக்க என்ன செய்ய படிக்கிற பசங்க என்னன்னா படிக்க மாட்டாங்க. அவங்க 12 மணி வரைக்கும் படிப்பான். படிச்சேன் சொல்லி பார்ப்போம், நைட்டி பார்ப்போம். என்ன பண்ணுவோம், பல்பை கலக்கி பல்பு மேலே வரும்போது பீஸ் ஆகும். ₹1 வச்சு பல்பை போடும். இன்னைக்கு எங்கேயா சுவிட்சை போட்ட உடனே டோட்டலா பீஸ் அடிச்சு அவன் பீஸை போட்டு பார்ப்பான். இங்கே அது பிறகு அவனே சளிச்சு போய் தூங்க ஆரம்பிச்சுவாங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்சு ஸ்டூடெண்ட் அவன் தான் நமக்கு பெரிய வினையாக இருப்பாங்க. அவனை அந்த வாட்டில் தூங்க ஆரம்பிச்சுவான். எல்லாரும் தூங்க அதாவது நாங்கள் 4-5 பசங்க அந்த ஆஃபீஸ் கதவை உடைப்போம். அது வந்து டெக்னிக் வச்சுருக்கோம். பின்னாடி ஒரு பொண்டி போட்டு இருப்பான். கீழோட ஒரு சின்ன கம்பி போட்டு நோக்குவான். ஒரு பையன் டிஸ்கவுண்ட் வாக்கில் விட்டு அப்படியே அதை பொண்டி தட்டிடும். அப்புறமே தொடர்ந்து கூட்டிடுவோம். கூட்டிட்டு எல்லா கொஸ்டின் எழுதிடுவோம். எல்லாரும் 100 மார்க் 200 மார்க் எழுதுவோம். அப்புறம் 200 மார்க். ஆனால் அவங்களும் ஜெயிலும் தான் 70 மார்க் தான். ஏன்னா பாஸ் மார்க்
நம்ம கிறிஸ்தவன் நம்ம வந்து அதிகமாக ஆசைப்படுறேன் 70 மார்க் அதை மட்டும் வந்து எழுதுறேன். அதையும் எடுத்து படிச்சாதான் எழுத அதையும் கொடுத்துருக்கேன். அப்புறமே என்ன செய்வேன், கொடுத்த ஆன்சர் ஷீட் வச்சுருப்பாங்க நிறைய ஸ்டாஃபும் அதே மாதிரி படிச்சு கொஸ்டின் எடுத்து அவங்க டேபிளே உட்காந்து 70 மார்க் கேட்டு படிச்சு உள்ள வச்சுருக்கேன். இப்படியா வாழ்க்கையில் வந்து படிச்சு கொஞ்சம் வந்து ரிவிஷன் டெஸ்ட் வரையும் வந்துச்சு. ஆக ஜெயிச்சு பண்ணிட்டு இருக்கேன், இதுலையும் ஃபெயில் இல்லை, ஆனால் நல்ல பேர். ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும்போது பக்கத்தில் ஒரு பையன் ரொம்ப கோசான பையன் ரொம்ப பாசப்பட்டு கேட்டான், ஒன்றும் படிக்கிறவங்க கொஸ்டின் சொல்றாங்க. நானும் அதுவும் விசாரிக்காம சரி போவான், ஒரு 7 கொஸ்டின் படிச்சுக்கேன், 7 தான் வரும் அப்படின்னு. அவனும் போயிருந்தா கரெக்டா அந்த கொஸ்டின் அந்த 7 வந்துச்சு. எடிட்டு கேட்டாங்களா கேள்வி கரெக்டா சொன்னாங்க அப்படின்னா அடுத்த நாள் கூட இருக்கிறோம்னா நமக்கு கொஞ்சம் மாசம் ஆயிட்டு கேட்க போறாங்க அப்படின்னு அந்த வேகத்தில் அடுத்த 10 கொஸ்டின் சேர்த்து சொன்னேன். அடுத்து சுவாலேஜ் பிரச்சனை நடத்தி ஒரு மீட்டிங்கும் எனக்கு எக்ஸாம் கூப்பிட்டு பிரச்சனை அப்படின்னு கொஸ்டின் நான் சொல்றேன், உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டார். நான் இல்லை, நான் நல்லா படிப்பேன், நான் பழைய விஷயம் பார்த்தேன், 2020 பார்த்தேன், 2025 பார்த்தேன், நான் இதெல்லாம் விட்டுட்டு நான் வச்சுட்டு வந்தாச்சு. அன்னைக்கு எப்படிதான் கண்டுபிடிச்சு விட்டேன். ஊட்டிக்கு ஒரு நாள் சொல்றேன், ஒரு மத்தியில ஒரு 650 முட்டை மத்தியில 2 கையும் மேல தூக்க விட்டு அசோலி நடக்கும் தெரியுமா, 2 கையும் மேல தூக்க விட்டு உச்சாது ஒளி அக்கறை போட்டுட்டாரு. காலேஜ்ல எல்லா ஸ்கூல்ல எல்லா பிள்ளைகளும் முன்னாடி இருக்கு, ஆபீஸும் கதவு எப்படி உடைச்சேன் காமி சொல்றேன். அந்த போலீஸ் கூட்டு போய் செய்யலாம் தெரியுமா, உலகத்துல இப்படின்னா காமியா அப்படின்னு இருப்பாங்க. புடிச்சு பின்னாடி நம்ம வழி பார்க்க முடியாது, நம்ம எல்லாத்தையும் கிடையாது. ஆரம்பமா எல்லாமே சேர்ந்து அந்த கடைசி சரியா சொல்லி முடிச்சு போச்சு. நைட்டு படிச்சு முடிச்சாச்சு, பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு. எங்கேயும் கொஸ்டின் இல்லை, அது எங்க வச்சுன்னு எனக்கு தெரியல. ஆக கடைசியில் எதிர்பார்த்து கெமிஸ்ட்ரியும் மேத்ஸும் அப்படி 10th நான் ஹாஸ்பிட்டல் செலக்ட் ஆகினாக்கு ஸ்கூலில் அப்படியே பார்க்க 11th 12th அப்படியே அந்த விட்டு அப்படியே போக ஆரம்பிச்சு, உலகத்துக்குள்ள போக ஆரம்பிச்சு. சின்ன சின்ன சந்தோஷம் இருக்கு. இப்போ நீங்க ஏமாற்றும் போது உனக்கு என்ன பெரிய சந்தோஷம் இருக்கும், அப்படின்னு எனக்கு சந்தோஷம். அந்த பசங்க வெளியே சுற்றுறது சின்ன சின்ன சந்தோஷம். யாரோ ஒருத்தர் முகம் தெரியாத ஒரு பொண்ணு பையன் பேசும்போது உனக்கு வர ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, இதே மாதிரி எனக்கு சின்ன சின்ன சந்தோஷம். சின்ன சின்ன காரணம், சின்ன சின்ன காரணம் அப்படியே நோக்கி ஃபெயிலியர் இருக்கு. சரி முடிஞ்சது, முடிஞ்சாலும் எனக்கு நான் நல்லா படிப்பேன், வெளியே வீராட் கோமி அப்படின்ற ஒரு கஷ்டத்தில் உடனே ஜூனியர் நான் நல்லா படிக்க ஆரம்பிச்சு. நான் பாலிடெக்னிக் படித்தேன். பாலிடெக்னிக்லாம் நான் காலேஜில் உள்ள டிபார்ட்மெண்ட் பார்த்தேன், நல்லா படித்தேன். நான் நல்ல ஒரு மைண்டில் இருப்பேன். நான் காம்படிட்டிவ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பேன். நான் சின்ன வயசுலேயே காம்படிட்டிவ் பார்க்குறப்போ ப்ரிப்பேர் பண்ணேன். கரெக்டாக படித்து முடிச்சோடனே காம்படிட்டிவ் எழுத ஆரம்பிச்சேன். ஒரு 10-15 எக்ஸாம் எழுதிருக்கேன். அதில் ஒரு 2-3 விஷயங்கள் கிளியர் பண்ணேன். இதில் லீவில் எனக்கு 2009 நான் காலேஜ் முடிச்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு லீவில் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி டெக்னிக்கல் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ண ஆரம்பிச்சேன். இது வரைக்கும் இயேசுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, வேலையும் கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு பெரிய உணர்வு, என்னெல்லாம் ஆசைப்படுறோம் அதெல்லாம் நான் அனுபவிக்கணும். யாருக்கெல்லாம் பேசுறதுன்னு ஆசைப்படுறோம் அதெல்லாம் நான் பேசுறேன். வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கையில் சம்பளம் ஆரம்பிச்சுட்டு நான் கவர்மெண்ட் சர்வீஸ் 23 வயசுல நான் வேலைக்கு போயிட்டேன். நான் ரிட்டையர் ஆகும்போது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு பெரிய ஆஃபீஸராக நான் ரிட்டையர் ஆவேன். எந்த கவலையில் எனக்கு இயேசு குடிச்சு கவலை இல்லை, மனுஷனை குடிச்சு கவலை இல்லை. யான் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை, நம்ம மைண்ட் மேலே பெரிய நம்பிக்கை, என்ன வேணாலும் சாதிச்சிடலாம் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இயேசு அப்படின்றது மைண்டே காரணமே கிடையாது. சர்ச்சில் வந்து நீ கூப்பிட்டு வருவாங்க கோயில் அப்படின்னு, நான் நல்லா கபடியாக இல்லை. அப்போ அவர்கிட்ட சொல்லுவேன், இந்த இயேசு எனக்கு தேவை, இந்த மனுஷன் எனக்கு தேவையில்லை, நீங்க வச்சுக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு தேவைப்பட்ட நீங்க அவங்க சொல்லுங்க, அன்னைக்கு அந்த ஆளை என்கிட்ட வர சொல்லுங்க, அன்னைக்கு நான் டாக்டர் பேசிக்கிறேன், தயவு செஞ்சு நான் சந்தோஷமா போயிருக்கேன், வாழ்க்கையை குறிப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் நினைச்சேன், நீ சொல்றதுனா இதுதான் சொல்லணும் போல, நம்ம நல்லா கையிலே சொல்லலாம், எங்க வேணாலும் போறேன், யார் வேணாலும் பேசுவேன், எங்கனாலும் பழகுவேன், எப்போ வேணாலும் போய் சொல்லுவேன், யாரும் கேட்க முடியாது. ஒரு வேலை கிடைச்சது வீட்லையும் பேசக்கூடாது. எங்க அம்மா பேச ஆரம்பிச்சாங்க, அவ்வளவுதான். நம்ம அண்ணா ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு காரணம் என்னன்னா, எங்க அம்மா சண்டே சர்வீஸ் சர்ச்சை வரலாம் எனக்கு பேச மாட்டாங்க. அதனால எங்க அம்மா அவங்க போயிடுவாங்க, உனக்கு பின்னாடி கிளம்பி வருவேன். எங்க அம்மா பாக்குறவங்க பின்னாடி உட்காந்துருப்பேன், எப்ப நம்ம திரும்பி பார்ப்பாங்க. அவங்க கொஞ்ச நேரத்துக்கு திரும்பி பார்த்துருவாங்க. அவதான் நமக்கு சர்ச்சு போகும். நான் போட்டு அப்படியே கிளம்பி விளையாடுறது. இப்படி வாழ்க்கை சுத்தி போயிடுச்சு. இப்படி என்னெல்லாம் ஆசைப்படணும் அதெல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன், என்னெல்லாம் ஆசைப்படணும் அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். என்னெல்லாம் சண்டை போடணும் அவருக்கு சண்டை போடுறோம். எனக்கு தெரியல, ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் லேண்ட்லைன் ஒன்று சொல்லியிருக்காரு, உட்காந்து அம்மா உன் பையன் ஒருத்தர் சுட்டு கொண்டா உன் ஊருக்கு அப்படிலாம் சொல்லியிருக்கு. அப்படிலாம் ஒரு லெவலுக்கு போயிடுச்சு.
ஒரு பெரிய மகளை ஒரு ஊட்ட போயிட்டே இருக்குது. மோசமான மோசமான ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவ்வளவு எனக்கு பார்க்க முடியும். கனகவெளி ஏரியாக்கல்ல, சுத்தமல்லி ஏரியாக்கல்ல, பேட்டை ஏரியாக்கல்ல அவ்வளோ பசங்க உண்டு. வீட்டுக்கு வந்தாலும் அப்படியே பசங்க சொல்லிட்டு நைட்டு ரூம் போட்டு தண்ணி அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க என்ன ஒரு சின்ன விஷயம், அவங்க தண்ணி தண்ணி எடுத்து போனாங்க. மற்றபடி அவங்க கூட எல்லாம் சாமி பண்ணிட்டு அவங்களோட வைப் வச்சுட்டு வெளியே போடுறது சுற்றுறது எதுவுமே தெரியாது. கடைசி 2012 தூத்துக்குடியில் அப்பாயின்மெண்ட் ஆனேன். கைதாறு ட்ரான்ஸ்ஃபர் ஆனேன். கைதாறுலேருந்து திருநெல்வேலி ட்ரான்ஸ்ஃபர் ஆனேன். திருநெல்வேலியில் இருக்கும்போது 2012 மே மாதம் நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு திடீர்னு என் மனசுக்குள்ள ஒரு தாக்கம் வர ஆரம்பிக்குது. நீ கொஞ்ச நாள்ல சாக போகுதா அப்படின்னு சொல்லி மைண்ட்ல சும்மா நாளோட ஒரு மைண்ட்ல வர ஆரம்பிச்சு. அப்போ நான் ஓட்டை பண்றதுக்காக இன்னும் அதிகமா படம், இன்னும் அதிகமா பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாட் மனதில் வரான்னு சொல்லி நான் பசங்களை கூப்பிட்டு அப்படி சுத்த ஆரம்பிச்சேன். ஆஃபீஸ்ல இருப்பேன், லீவ் கொடுத்து வெளியே போயிட்டேன். இப்படியே சுத்திக்கிட்டே இருந்தேன். ஆனா கொஞ்ச நாள்ல அந்த தாக்கை நான் சுத்த ஆரம்பிச்சேன். எப்படி தோணும் அப்படின்னா, நமக்கு ஒரு பெரிய வியாதி இருந்துச்சு, நம்ம அசிங்கப்பட போகிறோம், இல்லை நம்ம சாக போகிறோம், வேதனை அனுபவிக்க போகிறோம். இன்னும் எனக்குள்ள சுத்தி வர ஆரம்பிச்சு. ஒரு லெவல் வரைக்கும் நான் என்னால என்னோட வில் பவர்ல எவ்வளவு போராட முடியுமோ அது கூட போராடி பார்த்தேன். ஏன்னா யாரெல்லாம் நம்பணும், யாரெல்லாம் சாப்பிடுறாலும் அவங்க மட்டும் கூப்பிட்டு கேட்கறேன், மக்கா இப்படி இருக்குடா அப்படின்னு. நான் சொன்னேன், இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு, நல்ல வழி இருக்கு, காலம் பேருக்கு போட்டா போதும், அப்படியே மாற்றம் போட்டா இப்படிதான் சொன்னாங்க. அப்படிலாம் இல்லடா, இது ஏதோ பிரச்சனை, நான் செத்துறதோ பயமா இருக்கு, எனக்கு ஏதோ வியாதி வந்துருமோ பயமா இருக்கு, எங்க குழந்தை நான் நல்ல வேலை பார்த்தேன், கூட்டாதான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், நம்ம இது ஒன்றையும் யோசிக்காது. ஆனா என்னால இருக்கவே முடியாது. இந்த எண்ணம் என்ன சுத்திக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சு. பசங்க மனதை கொடுப்போம், மணிக்கணக்காக பக்கத்துல பார்த்துருக்கேன், மணிக்கணக்காக ஃப்ரெண்ட்ஸோட இங்க இருந்து கிளம்பி பெங்களூர் மணிக்கெல்லாம் சுத்தி அப்படிலாம் மணிக்கணக்காக சுத்தி பார்த்துருக்கேன். எல்லாம் நடந்த 2 நிமிஷம் தான் மணியில வர ஆரம்பிச்சிடும். நீங்க கொஞ்ச நாள்ல செத்து போவேன், அசிங்கப்பட கூப்பிடுறேன். எனக்கு ஒரு லெவலுக்கு பிறகு எனக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. சடனா ஒரு தாட் வர ஆரம்பிச்சுட்டு, இவ்வளவு பேர் மத்தியில் நம்ம அசிங்கப்படுறதை விட நம்ம சூசைட் பண்ணிட்டா நல்லது அப்படின்னு ஒரு தாட் வர ஆரம்பிச்சு. இந்த தாட்டு சிம்பிளா எனக்கு வந்ததுன்னு நினைச்சேன். அப்படி வரல, ஒரு ஆவியா ஈடுபடுச்சு. நான் நடந்து போயிட்டு இருந்தா என் கார் ஒரு சத்தம் கேட்கணும், இன்னைக்கு செத்துது அப்படின்னு. இல்ல அப்படி போய் ஆஃபீஸ் உட்காந்து டேபிள்ல உட்காந்து ஃபைல் எதுக்கு மேல வச்சு நான் உட்காந்து உடனே காத்து சத்தம் கேட்கணும், சீக்கிரம் செத்துட்டேன்னா உனக்கு நல்லது. என் லிட்டரலா என் காத்து சத்தம் குடிச்சுட்டே எனக்கு என்னன்றதே புரியல. நான் என்னோட விருப்பம் என்னெல்லாம் முடியுமோ அவ்வளோ படி பார்த்துட்டு ஒன்றும் பண்ணிட்டேன். நல்லா கபடி ஆடுவேன், இந்த பக்கம் ஒன்றும் பண்ண முடியல. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, ஒவ்வொருத்தருக்காக சொல்றேன். நான் ஒவ்வொருத்தர் காலை பிடிச்சி நான் செஞ்சிருவேன். கூப்பிட்டுங்களா எனக்கு இது ஒண்ணு இல்லை, ஒண்ணு இல்லை, நீ சரக்கடி சரியாயிருக்கும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ சரக்கடி சரியாயிரு. ஒன்றும் நடக்கல, போயிட்டே இருந்தேன். ஒரு அளவு பிறகு நானே ஒப்பு போட்டுட்டேன். சரி, இனிமே நம்ம வாழ்ந்து யோசனை நம்மளால வாழ முடியாது, இந்த சூசைட் ஒன்றுதான் வழி அப்படின்னு. எப்போ சூசைட் பண்ணணும்னு நினைச்சனும் இப்பதான் திரும்பிய குடும்பத்தை பார்த்தேன். எங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சி, நம்ம ஒரு பையன், நம்ம செத்துட்டா நம்ம ஃபேமிலி என்ன ஆகும், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அம்மா தான் அவ்வளோ பிடிக்கும். அம்மா காலை பிடிச்சிட்டு அப்படியே அழுவே நைட்டுலாம் தூங்க அப்படியும் பக்கத்துல போய் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். நீங்க எத்தனை நாள் நம்ம இருக்க போறோம்னு தெரியல, இன்னும் ஒரு 2 நாள் இருக்குமா, நம்ம செத்த பிறகு நம்ம அம்மா என்ன செய்வாங்க அப்படியே அம்மாவும் மணிக்கணக்காக பார்த்துட்டு இருக்கேன். தூங்காத நாட்கள், வாரங்கள், மாதங்களே இருக்குது. சுத்தமாக தூங்குறாரு. டேப்லெட் நான் செகண்ட் போய் பார்த்து டேப்லெட் போடுவேன். 0.5 mg ஆரம்பிச்சு 5 டேப்லெட் போடுற வரைக்கும் போட்டு பார்த்தேன். 1/2 மணி நேரம் கூட தூங்க முடியாது, தூக்கமே வராது. எப்ப முடிச்சுட்டாலும் காரணம் ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கும், நீ சீக்கிரம் செத்துட்டேன்னா நல்லது, நீ செத்துட்டாலும் நல்லது. ஒரு லெவலுக்கு பிறகு நான் சூசைட் பண்ணணும்னு போவேன். ஆனா எனக்கு ட்ராக் மாறிடும். எத்தனையோ நாள் எடுத்து வர லாரியில் அடிச்சிடணும், இல்லை ஏதாவது ஒரு ட்ராக்ல போய் படுத்துடணும், எல்லாமே முயற்சி பண்ணியிருக்கேன். ஒரு பல்சர் வந்து பைக் ஒரு கிலோ ரேஸ் பைக் மாதிரி கொண்டுட்டு அந்த மதுரை ரோட்ல அந்த 250 ரோட்ல அந்த மாதம் போட புதுசு அவ்வளவு ஸ்பீடா போவேன். ஆப்போசிட் ட்ராக்ல ஏதாவது ஒரு லாரியில் அடிச்சு நீ சுற்றணும், மனசாக்கி கண்ணாடி போவேன். எனக்கு வண்டி தெரியல, பைக்ல போகும்போது நீ என் கைக்கில பார்ப்பேன். இந்த 2 நிமிஷத்துல இந்த சதையே இருக்காது இல்ல, இந்த ஒருமே அழிஞ்சிடும் இல்ல, அப்படியே யோசிக்கிறேன். நீ கண்ணாடியில பார்ப்பேன், கண்ணீர் ஆகும், அதுவே காப்பாத்திலேயே கத்திக்கிட்டே போவேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாசங்கள் நான் வெளியே வந்தேன். ஒரு நாள் ஒரு வீட்டில் படுத்துருக்கிறேன். எங்க அம்மா நூன் மில்ஸ் ஆர்கனைசர் சென்சஸ் எடுக்கிறதுக்காக முன்பு காலையில் அம்மா அப்பாவும் கிளம்பி போயிட்டாங்க. நான் படுத்துருக்கேன். கதவு தொடக்கிற ஒரு சத்தம் எனக்கு கேட்குது. ஒரு ஆள் வந்து எனக்கு சோறு தட்டுறாரு. தட்டி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ இன்னும் சாகல இல்லை, நீ இன்னைக்கு சாகல அப்படின்னா உன் அம்மாவையும் அப்பாவையும் நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றேன். கட்டில இருந்து உழுது கீழே உழுது கதறேன். என் அம்மா அப்பாவும் இல்லைன்னா என் அக்கா தங்கச்சிக்கு யாருமே இல்லை, நான் சாகணும், நான் செத்துறேன், நீ ஒரு நாள் மட்டும் டைம் கொடு, நான் செத்துறேன், குடிக்க ஒரு அப்படி
வண்டி இருந்தேன் கிளம்பிட்டேன். இன்னைக்கு நம்ம உயிரோட தூக்கி பார்க்கக்கூடாது. ரோட்ல ஒரு ஆப்போசிட் ரோட்ல ரோட்ல போய்கிட்டே எங்கேயோ தங்கி போனான்னா நினைச்சு போயிட்டேன். நீங்க எங்கேயாவது வண்டியில அடிச்சிடணும். ஒரு கால் மணி நேரத்துக்கு பிறகு என்ன நடந்ததே தெரியாது. ஏதோ ஒரு சிங்கிள் ரோட்ல போய் திரும்பி வந்தேன். இப்படி அவனுக்கு ரொம்ப மோசமா போயிருந்தது. அம்மா நான் ஏன் அழுவேன். அம்மா எனக்கு என்ன செய்து கேட்பாங்க. என்ன செய்து எனக்கு சாப்பிடணும். ஏன் சாப்பிடணும் தெரியலம்மா. நான் என்னால வாழ முடியல. நான் சாப்பிடணும். காலை பிடிச்சிக்கிட்டே அழுவேன். நான் அழுவேன். பார்த்தா அம்மா அழுவாங்க. அம்மா அழுவ பார்த்தா அப்பா அழுவாங்க. இப்படி முழுவதே உட்கார்ந்து அழுவோம். அந்த ஒன்றே ஒன்றுதான். சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக அப்படியே அந்த விட்டு வழியில் வரைக்கும் போனேன். அது என் சூசைடு வரைக்கும் கொடுத்துருச்சு. என்னை கடைசியா ஒருத்தர் ஒரே கூப்பிட்டு சர்ச்சில் கூப்பிட்டாரு. சர்ச்சுக்கு போகும்போதும் நான் 12 மணி அந்த சர்ச்சுக்கு போகும்போது ஒரு பாசத்துக்கு சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க. அது 10 நாளுக்கு நேரத்துல நான் போய் கட்டியாச்சு. யார் வேற எனக்கு தான் தெரியும். கட்டியாச்சு வந்து உட்கார்றாரு. 12 மணிக்கு என்கிட்ட இயேசு குறிச்சு சொல்ல ஆரம்பிச்சாரு. அவர் எனக்கு சொல்லி முடிக்கும் மணி 3:45. 4 மணிக்கு அவங்க ஏதோ பேசினா அந்த 3:45 வரைக்கும் என்கிட்ட பேசினார். பேசிட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்தப்பதான் முதல்ல தோணுச்சு, இயேசு விட்ட நாம இனி கேட்கறது நம்ம ஒரு கடவுளாவே நினைச்சது இல்லையே. சரி என்னதான் செய்யணும் தெரியல. வேற வழி சாகதான் செய்யணும். ஒரு வழி இல்லை. அந்த மலைகளில் ஏறி கிடந்து கத்துனேன். இயேசுவே எனக்கு ஏதாவது உதவி செய்யும். இயேசுவே எனக்கு ஏதாவது உதவி செய்யும். கொஞ்சமா என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சு. நிறைய டாக்டர் திருநெல்வேலியில் ஸ்னேக் ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ஃபைலும் அவ்வளோ பெரிய ஃபைலும் சைக்காட்ரிக்கு அவ்வளோ பார்த்தேன். சைக்காட்ரிக்னால வந்திருக்குமோ பயத்தினால வந்திருக்குமோ எவ்வளவோ மோதி பார்த்தேன். இல்லை கடைசி அவர் சொல்றதுதான் சில நாளைக்கு வாழ முடியும் தம்பி. இந்த ஸ்பிரிட் ரொம்ப நாள் உட்காந்து மாற விட்டார். கொஞ்ச நாள் அடிச்சு கொஞ்ச நாள் வாங்கல. எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் பட்ட கருதிகள் ஒரு நாள் நான் வச்ச கண்ணீர் நான் தூங்காத மாதங்கள் வரைக்கும் அழுதுகிட்டே இருந்த நைட்டுகள் நிறைய அழுது அப்படியே ஓடிச்சு. நீ கொஞ்சமா இயேசு பிடிக்க ஆரம்பிச்சேன். இயேசு சொன்னாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்கும்போது ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் என் வாழ்க்கையை ஃபர்ஸ்ட் அனுபவ பக்கமா இருந்துச்சு. என் தங்கச்சி ஒரு நாள் நான் ரொம்ப அழுத பார்த்து என் அம்மாட்ட பேசிட்டு இருக்கேன். நான் அந்த ஒரு கட்டில படுத்திருக்கேன். அப்ப என் தங்கச்சி அம்மாட்ட சொல்றா, அண்ணனுக்கு ஒன்றும் செய்யாதுமா அப்படின்றார். உனக்கு ஏன் அப்படின்னு அம்மா கேட்காங்க. தங்கச்சி சொல்றா, நான் நேற்று அழுத மாட்டோட என் அண்ணன் எப்போ போட்டாருமா, எவ்வளோ எதிர்த்து நிற்பான், இப்படி அழுதான்னு ஆண்டவரே கஷ்டமா இருக்கேன் அழுத பார்க்க சொன்னேன். ஆண்டவர் என்று சொன்னாரு, உன் அண்ணன் அழுது உனக்கே கஷ்டமா இருந்தா அது எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்னு அவர் சொன்னாரு. ஒரு வார்த்தை பிடிச்சிக்கிட்டேன். இப்ப நல்லா ஆரம்பிச்சேன். வெளியிடம் அழுகுறேன். ஆள் பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சேன். ஒரே ஒரு வாட்டி என்னை மன்னிச்சிருந்தாங்க. ஒரே ஒரு வாட்டி எனக்கு ஜீவன் தந்துட்டீங்க அப்படின்னா நான் வாழ்ந்துட்டு வாழ்ந்தவரே உமக்காக வாழ மாட்டவரே காலை பிடிச்சிட்டு அப்படியே கதை ஆரம்பிச்சேன். அன்னைக்கு அழ ஆரம்பிச்சேன். என் கண்கள் என்ன நினைச்சாலும் சரி நான் அழாத நாட்கள் இன்னைக்கு சந்தோஷம். ஜீவனுக்கு எங்கேயோ போய் இறந்திருப்பேன், எங்கேயோ போய் செத்துருப்பேன். அப்படியே ஒரு சர்ச்சில் உட்கார ஆரம்பிச்சேன். சர்ச்சில் உட்காந்து அவங்க கூட அப்படியே வீட்டுக்கே போக மாட்டேன். வீட்டுக்கு போக பையன் முதல் வேலையை என்ன செஞ்சேன், சர்ச்சைக்கு வந்த உடனே என்னோட மொபைல், என்னோட கான்டாக்ட், என்னோட ஆபீஸ் எல்லாத்தையும் இமீடியட்டா மாத்திட்டேன். எந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம். யாருடையாவது லேஸ் தச்சு வச்சிருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறோம்ன்றது எனக்கு தெரிஞ்சது. மொபைல் போச்சு, நம்பர் போச்சு, எதுவுமே கிடையாது. கான்டாக்டே இல்லாம ஒரு 2-3% தண்ணி போட்டு 2-3% கொஞ்சம் நாங்கள் அப்படியே சர்ச்சில் இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு நல்ல ஒரு 2 மணி 3 மணி இருக்கும். நான் தூக்கமே வரல. சர்ச்சில் உட்காந்து பாண்டியில் போய் நிற்கிறேன். ஒரு கிறுக்கு பிடிக்கிற ஒரு ஸ்டேஜ். நம்ம எப்படியோ வாழணும்ல. மக்கள் இவ்வளவு பேர் பையன் தான், எவ்வளவு பெரிய நல்ல வேலை. ஆனா நம்ம ஒரு திருத்தமான நிலையில மாட்டில் நின்று அப்படியே கத்தி நிற்கிறேன். கீழே வந்து ஒரு ரூம்ல வந்து முழங்கால் போடுறேன். முழங்கால் போட்டுருக்கேன். என்னை சுத்தி எனக்கு ஒரு பிரசன்ஸ், என்ன அப்படியே ஒரு ஷேக் பண்ற மாதிரி ஒரு பிரசன்ஸ். 2-3 நிமிஷத்துல என் கண்ணு முன்னாடி எப்படி தரிசனத்துல நீ ஏசி அங்கேயோட ஒருத்தர் வந்து என்னை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ற மாதிரி இருப்பாரு. அந்த ஒரே நாளுங்க அன்னையில இருந்து என் வாழ்க்கை அப்படியே எந்த பிசாசும் போராடிச்சோ அந்த பிசாசு என் கண்ணு முன்னாடியே வந்து தத்துவமா அப்படி நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். கண்ணு முன்னாடி வந்து சொல்லணும், இன்னையோட ஒண்ணு அடிச்சிட வேண்டாம். மாற ஆரம்பிச்சு கேட்கிற சத்தங்கள் இதெல்லாம் மாற ஆரம்பிச்சு. இயேசுக்காக ஓட ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். கொஞ்ச நாள் எங்க சர்ச்சில் ஒரு நல்ல ஐக்கியம் கிடைச்சது. எங்க சர்ச்சில் பசங்களோட இருந்தோம். இன்னைக்கு வரைக்கும் ஜீவனோட இருக்கேன். என்னை பார்த்து இப்பவும் கேட்டாரு, இன்னுமான உசுரோட இருக்கேன், நீ இன்னுமான உசுரோட இருக்க. நான் நினைப்பேன் ஒவ்வொரு வருஷங்கள் வரும்போதும் மே மாசம் ஜூன் மாசம் வரும்போது பார்ப்பேன், இந்த டிசம்பர் வரைக்கும் அனுப்புவோமா, 2020 நம்ம கண்ணால் பார்ப்போமா அப்படின்னு நினைப்பேன். என் மரணத்தை நோக்கி அப்படி போய்கிட்டே இருக்கேன். அற்புதமா காப்பாற்றிக் கொண்டு வருகிறார். சின்ன சின்ன விஷயங்கள் நினைச்சு நீ லேசா ஆண்டவருக்கு வர நினைக்கிற சின்ன காரியம், ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு சின்ன சந்தோஷம் உன் வாழ்க்கையை கொண்டு ஒரு உச்சில கொண்டு பாட்டி திரும்பி பார்க்கவே முடியாது, திரும்பி வரவே முடியாது.
அப்படி ஒரு சூழ்நிலை வந்து தம்பி, அப்படி ஒரு சூழ்நிலை வந்து நீ இதுல இருந்தெல்லாம் தப்பிச்சுக்கிட்டா ஒரே ஒரு வழிதான், இயேசுவை மட்டும் பிடிச்சிக்கிட்டா மட்டும் போதும். நினைச்சு நீ லேசா நினைக்கிற சந்தோஷம் அதுவுமே தெரியாம தான் பண்ணணும்னு நினைக்கிற இந்த சின்ன காரியம், இந்த சின்ன சந்தோஷம் ஒரு நாள் வாழ்க்கையிலேயே சொல்றது புரியுதா? சொல்றது புரியுதா? சொல்றது புரியுதா? சின்ன சின்ன விஷயம் நம்பி ஆண்டவரை விட்டு எதெல்லாம் உங்களை விளக்குதோ அந்த காரியங்கள் ஒரு பெரிய குடிகள் இன்னை வரைக்கும் ஆண்டவருக்கு திருவிழாக இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருக்காக போட ஆண்டவருக்காக ஏதாவது ஒண்ணு செய்ய இணை வரைக்கும் வாங்க. இப்படி பசங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்த உடனே நான் சொல்லிக்கிறேன், ஆண்டவரே இதுல இருக்கிற ஒரு பையனும் என்னைய மாதிரி கஷ்டப்பட்டு கூடாது, என்னை மாதிரி போராடி இருந்தாலும் 5 வருஷம் நீங்க தேர்தல ஒவ்வொரு பையனுக்காக சொல்றேன் சொல்லி நான் ஒரு பெரிய குடும்பம் தம்பி, இதுக்குள்ள நீங்க போகக்கூடாதுன்னு சொல்றதுதான் என்னோட செய்ய வேண்டியது ஒண்ணே ஒன்றாங்க. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் மறக்காது போட்டு எந்த சூழ்நிலையிலும் என்னை மட்டும் விட்டாதுன்னு என் வாழ்க்கையில எந்த சின்ன காரியமாகிலும் என்ன உங்களை விட்டு வரைக்க வைக்கூடாது. நான் ஒரு பூவோட மட்டும் இருக்கிறதுனால நீங்க வாயிகள் சொல்றது வாயிலுக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு தம்பி, எப்ப எந்த சூழ்நிலை எப்ப எங்க வந்து மாற்றம் உனக்கு தெரியாது, கண்ணி எதுவும் உனக்கு தெரியாது தம்பி. தங்கச்சி உன் கூட பேசிட்டு இருக்கிறவங்க அவங்க கண்ணின்றது உங்களுக்கு தெரியாது. எனக்கு சொன்னாங்க, நீ சந்தோஷமா இருக்கணுமா சங்கடி மக்கா, நீ சந்தோஷமா இருக்கணுமா என் கூட வா வெளியே வா சுத்துவா மக்கா, ஒன்னும் காப்பாற்றது இயேசுன்ற ஒரு நாமம் தான் என்ன காப்பாற்றுச்சு. நீ கண்ண வாய்க்க போய் சொல்ல ஆரம்பிச்சு, இயேசுவே எந்த சின்ன விஷயத்தையும் நான் வலிமை உயரக்கூடாது ஆண்டவரே, எந்த சின்ன விஷயமும் என்ன உங்களை விட்டு பிரிச்சிடக்கூடாது ஆண்டவரே, நான் ஆடிடக்கூடாது ஆண்டவரே, என் வாழ்க்கை உங்களை விட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. வாய்க்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சிருமா உன் கஷ்டம், உன் உள்ளுக்குள்ள இருக்கிற கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியும் தம்பி, நீ ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிற பாதை ஆண்டவருக்கு தெரியும் தம்பி. உன்னை உயர்த்தணும் தான் அவங்க வச்சுக்கிறாரே தவிர உன்னை விட்டு விடுற தேவனே இல்லை தம்பி. வாய்ப்பு சொல்ல ஆரம்பிச்சிருமா, வாய்ப்பு சொல்ல ஆரம்பிச்சாங்க தம்பி தங்கச்சி, ஆண்டவரே என் வாழ்க்கையை கண்ணு போடுமா வாய்ப்பு சொல்ல ஆரம்பிச்சு, வாய்ப்பு சொல்ல ஆரம்பிச்சு என் வாழ்க்கையை மாற்றி சுவாமி. எந்த சின்ன விஷயங்களையும் நச்சிக்கிறக்கூடாது ஆண்டவரே, எந்த சின்ன விஷயங்களையும் நச்சிக்கிறக்கூடாது. பெரியவங்களாம் கண்டுபிடி நீ ஜெபிக்காரங்க உங்க பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, உங்களுடைய ரத்தம் எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் சுவாமி, உங்களுடைய ரத்தம் எங்கள் சபையின் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் சுவாமி, உங்களுடைய ரத்தம் எங்கள் சபையின் பிள்ளைகளை வேலையை பாதுகாத்துக் கொள்ளட்டும் சுவாமி. நிஜமிக்காரங்க தம்பி வாயை கொடுத்துமா, வாயை கொடுத்துமா எங்க உனக்கு ஆப்பு இருக்குன்னு உனக்கு தெரியாது தம்பி, எப்போ உனக்கு சோதனை வரும்னு தெரியாது தம்பி, எப்போ உனக்கு குழி வெட்டப்பட்டிருக்குன்னு உனக்கு தெரியாது தம்பி. தங்கச்சி யாரு கூட பழகிற யாரு நல்லவங்க உன்னால ஜட்ஜ் பண்ண முடியாதுமா. இன்னைக்கு உன் கூட இருக்கிறவங்க உன் வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க தங்கச்சி, கொஞ்சம் புரிஞ்சுக்கமா. ஒன்னே ஒண்ணுதாமா, இதெல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் உண்டுமா, இயேசு சட்டம் கூடுமா, இன்னைக்கு வரைக்கும் ஜீவனோடு இருக்கும். நாங்க இது கூட வேற வரோம் எல்லாருக்குமே இப்படி ஒரு அனுபவத்தில் உண்டுமா. அதனால இன்னைக்கு வரைக்கும் இயேசுவோட காலப்படிச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். தைரியம் கொண்டு வாயை கொண்டு சொல்ல ஆரம்பிச்சது, இயேசுவே இயேசுவே நம்ம பாதுகாப்பு வந்து இருக்கிறாங்க தம்பி, நீ தப்பு பண்ணவன், நீ உன்னையால முடியாதுன்றது இயேசுக்கு தெரியும், உன்னையால முடியாதுன்றது இயேசுக்கு தெரியும், உன்னோட கிராக் என்னன்னு இயேசுக்கு தெரியும், எதுல சிக்கி இருக்கோ இயேசுக்கு தெரியும். ஆனா ஒண்ணு நிச்சயம் தம்பி, ஒன்னே ஒண்ணு நீ செய்யணும், அவர்கிட்ட போனா போகுது தம்பி, அவர்கிட்ட போய் நின்னா போகுது தம்பி. நான் ஒரு நிகழ்ச்சிக்காக முதல் நாள் தெரிஞ்ச உடனே ஆண்டவரே நான் பிள்ளைங்களுக்கு போய் என்ன சொல்ல, ஆண்டவர்கிட்ட சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், என்ன எல்லாரும் அவர்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, என் சேர்ந்து இருந்தா போதும், நானே அவங்களை வழி நடத்தி வைப்பான். அவனுக்கு அந்த பாவம் இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், அவனுக்கு அந்த ஸ்ட்ரகிள் அவன் சுத்திட்டு இருப்பான்னு எனக்கு தெரியும். நான் குறை சொல்லவே வரல, என்கிட்ட மட்டும் வர சொல்லு, என்கிட்ட மட்டும் வர சொல்லு, அவன் வாழ்க்கையை நான் சொல்றேன். அவங்கள உயர்ந்த இடத்துல என்ன வைக்க முடியும், ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரே வார்த்தை நீங்க அதே வார்த்தையை தான் ஆண்டவர் திருப்பி உறுதிப்படுத்தினார். நம்மளோட சுயகிரியெல்லாம் நமக்கு ஒண்ணுமே இல்லாம வளர முடியாது. இயேசுவோடு சேர்ந்து இருக்கிற ஒரே காரியம் தான், இயேசுவோடு சேர்ந்து இருக்கிற ஒரே விஷயம் தான். வாயத்தோடு சொல்ல ஆரம்பிச்சது, நம்ம சமூகத்துல வந்து இருக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன், நான் சரியா இல்ல ஒத்துக்கிறேன், நான் உண்மையா இல்ல ஒத்துக்கிறேன். ஒரு பாதத்துல வந்து நிற்கிறேன், வாய்ப்பு சொல்லிடுமா, உன் வாழ்க்கையில எங்க இருக்கிற சூழ்நிலையும் இந்த தேவன் மாற்றக்கூடியவர். தம்பி உன் வாயத்தை சொல்லிடுமா, தங்கச்சி உன் வாயத்தை சொல்லிடுமா, கடைசி ஒரு 2 நிமிஷம் ஏசப்பா நான் பாவினாண்டவரே, நான் தப்பானவன், நான் சரியில்லதான், ஆனா என்னை சரிப்படுத்த ஒருவரால் மாத்திரம் தான் கூடுவாண்டவரே.
உங்க பாதத்துல வந்து இருக்கிற ஆண்டவரே, நான் நானாகவே வந்து நிற்கிற ஆண்டவரே, நான் நானாகவே வந்து நிற்கிற ஆண்டவரே. நான் யோசிப்பு போல நீதிமான் இல்ல, நான் யோசிப்பை போல நீதிமான் இல்ல, நான் யாரு போல நல்லவன் இல்ல, நான் நானாகவே வந்து நிற்கிற ஆண்டவரே, நான் நானாகவே வந்து நிற்கிற ஆண்டவரே. வாய் வந்து சொல்லிடுமா, கடைசி நிமிஷம் அவன் வாய் வந்து சொல்லுமா, சத்தத்தை வைத்து சொல்லுமா, சத்தத்தை வைத்து சொல்லு. தம்பி தங்கச்சி சத்தத்தை வைத்து சொல்லு. ஒன்ன உயர்த்த ஒன்ன நிலைநிறுத்த ஒருவராலும் முடியாது, வேற ஒருத்தர் கை பண்ண மாட்டான். கூட தோழ கை பண்ணிட்டு இருக்கிற நண்பன் உனக்கு பிரச்சனை வந்து ஓடிமா. தம்பி கூட தோழரை கூட இருக்கிற நண்பன் உனக்கு ஓடிமா. இன்னைக்கு போல மணிக்கணக்கா உனக்கு ஆவணம் சொல்ற இந்த ஜீவன் உன் பிரச்சனை வரும்போது தூரம் பண்ணுவாங்க. முடியாது. இயேசு ஒருவராக தான் முடியும். அவர் விரும்புறது ஒன்றே ஒன்றுதான், நான் நானாகவே வந்து ஆண்டவரே, இந்த சமூகத்தை வந்து நிற்கிற ஆண்டவரே, ஒரு வார்த்தை வாய்ப்பு சொல்லுமா, பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன், நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் எப்படி இருக்கிறனோ அப்படியே வந்து வாயெல்லாம் வரணும். கண்ணை மூடி வாயை பொறுத்து நான் சொல்றேன் காலையில் அப்படின்னு சொல்றேன். நான் நானாகவே வந்து நிற்கிறேன் சுவாமி. நான் எப்படி இருக்கிறனோ அப்படியே வந்து நிற்கிறேன். என்னோட எந்த குணமும் உங்கள்கிட்ட எதையும் மறைக்கல சுவாமி. உங்க கண்ணு முன்னாடி அப்படியே வந்து நிற்கிறப்பா. உங்க கண்ணு முன்னாடி நான் அப்படியே சார்ந்து பண்ணிக்கிறேன். வாய் வந்து சொல்லுமா, வாயை வந்து சொல்லுமா. தம்பி தங்கச்சி வாயை வந்து சொல்லு. நான் நானாகவே வந்து நிற்கிறேன் சுவாமி. நான் நானாகவே வந்து நிற்கிறேன் சுவாமி. நான் எதையும் மறைக்கல, நான் சரியில்லை, நான் குற்றம் உள்ளவன், நான் ஒத்துக்கிட்டு நான் எப்படி இருக்கிறனோ அப்படியே வந்து இருக்கிறேன் சுவாமி. யோசேப்பை போல அப்படி ஓட எனக்கு முடியல, தானியேலை போல அப்படி ஜெபிக்க எனக்கு முடியல. எனக்கு இந்த காரியங்கள் கரெக்டா இல்ல. ஆனா ஒண்ணு செய்யறாண்டவரே, நான் நானாகவே வந்து இருக்கிறேன். நான் நானாகவே வந்து நிற்கிறேன். நான் நானாகவே வந்து நிற்கிறேன். உங்க பிரசன்னத்துல வந்து நிற்கிறேன். உங்க பிரசன்னத்துல வந்து நிற்கிறேன். வாயை வந்து சொல்லுமா. நீ சொல்ற இந்த வார்த்தை, நீ சொல்லுகிற இந்த வார்த்தை உன் வாழ்க்கை ஃபுல்லா ஆண்டவர் அவங்களுடைய டிராவல் பண்ண முடியுமா? நீ சொல்ற இந்த வார்த்தை உன் வாழ்க்கை ஃபுல்லா ஆண்டவர் உங்களை டிராவல் பண்ணுவார். உன் உயர்வுல, உன் வாழ்க்கையில, உன் எதிர்காலத்துல, உன் திருமணங்கள்ல உன்னுடைய உயர்வுல ஆண்டவர் உயர்த்திருப்பாருமா. கடைசியா உருவாக்கி சொல்லுமா, நான் நானாகவே வந்திருக்கிறேன் சுவாமி. நீ என்னை ஏற்றுக்கொள்ளு சுவாமி. ஒரே வார்த்தை சொல்லுமா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. இன்று என்னை
உள்ளத்துக்குள்ள ஆண்டவருக்கு சொல்லுவாங்க. உண்மையெல்லாம் எல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாதுன்றதை நல்ல கருத்துக்காக நன்றி. இந்த பிரசனத்தில் நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அப்படியே வந்து இருக்கிறோம்னா இன்று உலகாளிட்டு உங்க சமூகத்தில் அறிக்கையிட்ட ஒவ்வொருவரையும் எங்கள் கர்த்தர், எங்கள் ரட்சகர், எங்கள் அப்பா, எங்கள் சேனாதிபதி, நித்தியானந்த உள்ள ஏக சக்கராதிபதி எங்கள் இயேசுவின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உங்களுடைய சிலுவையின் ரத்தம், உங்களுடைய சிலுவையிலிருந்து வெளிந்த ரத்தம் இந்த பிள்ளைங்க ஒவ்வொரு தலைமையில சொட்டு சொட்டாக இறந்துட்டு சுவாமி இவர்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். நான் போன எந்த டிராக்லையும் இந்த பிள்ளைக்கு போயிடக்கூடாது சுவாமி, எந்த பாவத்துக்குள்ளையும் சிக்கிடக்கூடாது சுவாமி. இவர்களுக்காக நாங்கள் இந்த சமூகத்தில் திறப்புறையில் இருக்கிறோம் சுவாமி. எங்கள் தெய்வம், எங்கள் பெரிய ஆண்டவர், எங்கள் மகிமையான காரியங்களை செய்யும். இந்த பிள்ளைகள் உயர்ந்திருக்கட்டும், வாழ்க்கையில் செழித்திருக்கட்டும், செய்திருக்கட்டும். கர்த்தர் உதவி செய்யும். வீட்டிலே போல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரே ஒரு வசனம் வாசிக்க போறோம். எல்லாம் ஒண்ணு ஒரு சின்ன வசனம் எல்லாரும் கன்ஃபஸ் பண்ண போறோம். ஒன்று 31 வசனம். புதிய ஏற்பாடுல 228
227வது பக்கம். புதிய ஏற்பாடுல 227வது பக்கம். சின்ன கான்செப்ட் தாமா. ஒன்னால என்னால பரிசுத்தமா நீதியால வாழ முடியாது. அதனாலதான் ஒருத்தர் வானத்திலிருந்து பூமிக்கு வந்து மன்னிச்சிட்டாரு. இந்த ஒரு வசனத்தை நீங்க கன்ஃபஸ் பண்ணு, இந்த ஒரு வசனத்தை நீங்க நம்புங்க, இந்த வசனம் உங்க வாழ்க்கையை மாற்றும். என்ன காரணம்? வசனத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் ஏற்படுமானார். அவரே யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன? இயேசு தேவனால் எனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்ப என்னுடைய பரிசுத்தம் யாரா? இயேசு. நீ கிடையாது, உன் வாழ்க்கை கிடையாது, நீ நினைக்கிறது கிடையாது. இயேசுதான் உனக்கு பரிசுத்தம், இயேசுதான் உனக்கு நீதி, இயேசுதான் உனக்கு மீட்பு. எல்லாமே இயேசு. எங்கேயாவது முடியல, எல்லாமே எனக்கு நீர்தான். இந்த ஒரு வசனம் தான். நீங்க பசங்க அடிக்கடி வசனங்களை எடுத்து வச்சு எல்லாரும் கன்ஃபஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த மாயான உலகத்துக்கு தெரியும், நம்ம இங்க எவ்வளவு மோசம், எவ்வளவு தெரியும், எல்லாம் சொல்லிடலாம். அப்படி வாழ்க்கை அப்படி வாழ்ந்துடணும். வாழ்க்கை தெரியும், வீட்டு தெரியும். அதனால எல்லாரும் வசனத்தை ஒரு 3 மணி சத்தமா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசுவே தேவனால் நமக்குன்னு சொல்றது எனக்கு 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 ஞானமும் இயேசுதான், என்னுடைய நீதியும் இயேசுதான், என்னுடைய பரிசுத்தமும் இயேசுதான், என்னுடைய மீட்பும் இயேசுதான். நம்ம எப்படி வாசிக்க போறோம்? இயேசுவே தேவனால் எனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். சொல்லுமா? எல்லாம் சத்தமா சொல்லணுமா? பைபிள் வசனம் அப்படியே உள்ளே போயிருமா? ஒன்னால நடக்க முடியா? பைபிள் வசனத்தை சொல்ல ஆரம்பிச்சு எனக்கு சொல்ல தேவன் விரும்புறது இது ஜீவ வார்த்தை. அது உனக்கு அப்படியே கிரியை செய்யும், அப்படியே கிரியை செய்யும். உன் நீதி இந்த சரியான நீதியா? நான் நல்லவன், அதனால ஆண்டவர் என்கிட்ட பேசலாம். யாராவது ஒருத்தர் கை ஊட்டுங்க, நான் நல்லவன்பா, நீ கரெக்டா சூப்பர் செய்யணும், என்னுடைய நீதி கரெக்டான நீதி. பைபிளே சொல்றது நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கருத்து. நம்முடைய நீதி இயேசுதான். சரியா? நம்மளால நீதியா வர முடியாது. என்னால ஒண்ணு செய்ய முடியும், இயேசு போய் செய்ய முடியும், இயேசு கிட்ட போய் நிற்க முடியும். சரியா? சொல்லுவோமா? 3 வாட்டி சொல்றது சத்தம் உயர்த்தி வாசிக்க முடியும். நீங்க தான் வாசிக்கணும். சரியா? ரெடியா? ரெடி? 1 2 3. எப்பெல்லாம் நீதியோ, எப்பெல்லாம் எனக்கு பரிசுத்தம் இல்லைன்னு தோணுதோ, எப்பெல்லாம் எனக்கு நீதி இல்லைன்னு தோணுதோ, எப்பெல்லாம் ஞானம் இல்லைன்னு தோணுதோ, நானா செய்யறது ஒரே வசனம் தான். ஆபீஸ்ல உட்காந்துட்டு சில பேர் சொல்லிட்டு நமக்கு கட்டுப்படி கிடையாது. உட்காந்து முதல்ல வசனத்தை சொல்லிருக்கேன், இயேசுவே நீங்க தான் எனக்கு ஞானம் நீதி பரிசுத்தம். கரெக்டா வாழ முடியாது, நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி செஞ்சிருவேன். செஞ்ச உடனே நீங்க அதை என்ன சொல்லலாம்னு சொல்லுவேன். என்னால முடியல, நான் நீதியா தான் இயேசுவே ஒரு வசனத்தை வந்து வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா